நேஷனல் anthem followed by தமிழ் தாய் வாழ்த்து. நான் அந்த பேட்டிக்கு ஊத்து பார்க்கும்போது தாவேகா தோழர்கள் அரசியல் புரிதல் இல்லாம பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நடிகர் அரசியலில் வராரு அப்படிங்கிறதுக்கு இத்தனை நடிகர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து விவசாயிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருந்தா இந்த சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரி முடிவடைஞ்சிருக்கும். இன்றைக்கி விவசாயிகள் எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி போய் சவுக்கில் அடிச்சுக்கிறாங்க. அதை பார்க்க ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இவர் ஒரு விவசாயி அப்படின்னு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அவர் உள்ள இன்னுமே பார்த்துருக்கேன். அவங்க தோட்டம் எல்லாமே இருக்குது. ரொம்ப விவசாயத்தில் ஆர்வமானவர். அதாவது ஒரு விவசாயியாக இருக்கிறனால தான் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டெல்டா பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவித்தார். அதில் பயன்பெற்றது 6 மாவட்டங்கள் பயன்பெற்றது. இங்கே நம்ம விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் செய்யணும், மற்றபடி வேறு எங்கேயுமே அந்த சுரங்க வேலைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு நீண்ட நாள் விவசாயிகள் கோரிக்கையாக இருந்தது. அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் இந்தியா, நம்ம நெற்கிடங்கே அங்கே தான் இருக்குது, முப்போகம் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டெல்டா ரீஜியனை பாதுகாக்கப்பட்டதாக அறிவித்தது 2020 ஐயா எடப்பாடியார் முதல்வராக இருந்தப்போ தான் அதை அறிவித்தார். விவசாய கடன் 12,000 கோடி, இப்போ இருக்க அரசு 5,000 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 12,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை விவசாயிகளுக்காக யோசித்து அவர் செஞ்சுருந்தார். இப்போ இருக்க முதல்வர் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு படம், புது படம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆனால் ஒரு வாரத்துக்கு 5 ஷோ ஓட்டணும், ஒரு நாளைக்கு 5 ஷோ ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காரோ. அவர் ஒரு நடிகர்கிறதுனால நடிகர்கள் மேலே அக்கறை வச்சு இவ்வளோ செஞ்சுருக்காரு. இவர் ஒரு விவசாயியாக இருந்து விவசாயிங்க மேலே அக்கறை வச்சு விவசாயிகளுக்காக இவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் விவசாயிகிட்ட இருந்து அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கல இந்த சட்டமன்ற தேர்தலில். இதே போல் அம்மா இருந்தப்போ மகளிருக்காக அவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சுருந்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், கல்யாணமாகிற எல்லா பெண்களுக்குமே 1/4 பவுனில் தாலிக்கு தரத்துக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா பெண்களுமே வேலைக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோட அம்மா கொண்டு வந்தது தான் இந்த மானியத்தில் 2 சக்கர வாகனம் கொடுக்குற திட்டம். அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சைக்கிள் கொண்டு வர திட்டம். எல்லா பெண் குழந்தைகளுமே படிக்கணும்னு நினச்சதுனால பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே மிதிவண்டி கொண்டு வந்த திட்டமாகட்டும். அப்புறம் பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை ஆதரவற்ற ஒரு இதில் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தனியாக ஒரு குழந்தை தொட்டில் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அம்மா. இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதை எதுவுமே இந்த எலெக்ஷனில் யாருமே நினச்சி பார்க்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு கசப்பான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. அம்மா இருந்தப்போ இதே போல் சிறு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டான் அந்த குற்றம் சாட்டப்பட்டவன். இப்போ ஒரு 10 வயசு குழந்தைய கையை உடச்சி, காலை உடச்சி, கல் எடுத்து அதோட பல்லை தட்டி அதை பாலியல் வன்கொடுமை செஞ்ச 2 பேர்த்தோட கையை உடைச்சிருக்காங்க, காலை உடைச்சிருக்காங்க. அவனுங்க வெளியே வந்தோடனே திரும்ப கையை தானே உடைப்பாங்க, காலை தானே உடைப்பாங்க அப்படின்னு அதே தப்ப